மாதத்தில் கூட கர்த்தர் சொல்லுகிறார், கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு வாழுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கவலையை விட்டுரு, துக்கத்தை மறந்து விடு, நீ கம்பீரித்து பாடு, ஏன்னா உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். சகிக்கிற மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேலை நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் இயேசுவை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் போதுமானவர். வேதம் சொல்லுகிற யூதன் என்றும் கிரேக்கன் வித்தியாசமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அவரை தொழுது கொடுக்கிற எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறாராம். அவரை தொழுது கொடுக்கிறவன் அவருடைய நாமத்தை தொழுதுகிற யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார்களாம். எனவே அவங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் சேர்ந்து இயேசுவை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தூத்துக்குடி ஏல்பெத்து சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இயேசுக்கிற ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எனவே நாங்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதம் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே சேர்ந்து ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அந்த பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள ஒப்பற்ற தெய்வம் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் நம்மையும் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்துருவோம். அவர்கள் எதை கொடுத்தாலும் அவர் ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளை கொடுத்தா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கார். 5 அப்பத்து 2 மணி கொடுத்தா ஆசீர்வதித்து பெருக எல்லாருக்கும் கொடுக்கிறார். எனவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். எனவே இந்த வேளைய நிகழ்ச்சியை நம்ம தேவர்கள் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். திரு கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுவேன். குயவன் கையில் களிமண்ணாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரசவத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பாருவப்பா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகு லேசு உண்டு. அடிகிறேன் நான் ஆறுதலே. போராட்டம் பிரச்சனைகள் யாருமே இல்லை யோசிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பிரச்சனை நடுவில் நம்மோடு கூட நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். பயப்பட வேண்டாம். ஆழ்கடலோ அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. அடைகிறேன் ஆறுதலே. ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. அடைகிறேன் ஆறுதலே.
சொல்லுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரில் நடக்கையிலே ஒரு தீபமாக என்னை அது வழி நடத்தும். வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே, காரிருளு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அவர் நமக்காக ஜீவனை தந்து அழித்தனரே. இந்த மீட்பு இயேசு தன்னுடைய விலையேற ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அதனால மீட்கப்படுகிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பரம தேசம், கானான் தேசம், பரலோகத்தை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்டு போக வருவார். ஆயத்தமாகி அவர் நோக்கி அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே. இந்த மீட்பு கண்களினா காண்கிறேன், இன்ப கனா தேசமதை கண்களினா காண்கிறேனா, இன்ப கனா தேசமதை. என்னோடு சேர்ந்து முழுவதும் ரப்பு கொடுத்து திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ அணைந்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ அணைந்திடுமே. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, அலைகளை அடக்குகிறேன், கொந்தளிப்பை அமர்த்துகிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன், நாடிய துறைமுகத்தோடு சேர்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளப்பா. ஆண்டவர் வியாதி, வறுமை, கடன், பிள்ளைகள் நிமித்தம் கைவிடப்பட்ட நிலைமையில் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்ய, இழந்து விடுவோமோன்னு பயம், என் நிலைமை என்ன ஆகுமோ, பலவிதமான கலக்கத்தோடு பிசாசின் போராட்டம் ஒரு பக்கம், இப்படிலாம் சிக்கி தவிக்கிறவனுடைய பிள்ளைகள் வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறாங்க. தகப்போறேன், எங்களுக்கு ஒரு நேசர் இயேசு இருக்கிறேன். அப்படியே கலங்கின எண்ணத்தோடு கடந்து போன ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுகிற, மகனே ஈசாக்கு, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்படி விசுவாசித்த ஆபிரகாமுக்கு அதிசயத்தை செய்தேன். அதேபோல் எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையை தார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த நம்பிக்கையை தன் கவலைகளை மறந்து உண்மையோடு ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும். ஆராதிக்க அவசியமான பரிசுத்தத்தை தாரும், உண்மையை தாரும், உங்கள் அன்பை தாரும். தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய இயேசு கிறிஸ்துங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவையானவர் எங்கள் பலவீனங்களை உதவி செய்கிறவர். எனவே எங்கள் பலவீனங்களை உதவி செய்யும். யாம் ஆராதித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எங்கெல்லாம் கூடி பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்களோ தேவ பிரசன்னம் கடந்து செல்லட்டும். நீ சைவத்திற்கு மட்டுமா தேவன், தூரத்துக்கு தேவனாக இருக்கிறேன். ஐயா, வியாதி படிக்கிறவட பிரசன்னம் இறங்கி வரட்டும்.
தனிமையில் பிரசனம் இறங்கி வரட்டும். கவலைகள் மாறட்டும். பூரிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆராதனை மூலமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ அதை செய்து கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் மாறும். கவலை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும். யாரால? இயேசுவால. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற, மரித்து போல மரித்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் வல்லமில்லை மாறாதவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி என் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இடத்தில் என்றும் ராஜா. உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளையும் பலவிதமான தலைவர்கள் ஆளலாம். எங்களுக்கு நீர்தான் என்றைக்குமே ராஜாதி ராஜா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் தோல்வியே இல்லை, துதிப்பதனால் குறைவே இல்லை. சந்தோஷமாக சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா தோல்விகளையும் ஜெயமாக கர்த்தர் மாற்றட்டும். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக மாற்றுவாராக. என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்தரே இயேசு தேவா, நானிலத்தில் என்றும் ராஜா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து கம்பீரமாய், ஏதோ பாடணும் சோகமா அல்ல, கம்பீரமாய் பாடு. அவர் மகிமை வெற்றி சிறந்திருக்கிறார். பரிசுத்தரே இயேசு தேவா, நானிலத்தில் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் எல்லாம் ஒரு சிறியதாக இருந்தாலும் எனக்காக உடைய திட்டங்கள் எல்லாம் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்ன உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். என் மகிமை இன்னும் இன்னும் அதிகமாக ருசிப்பேன். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தன்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தன்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். என்று சொல்லுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உடைய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதிகளை வரவழைத்தீர். நீர் எங்களுக்கு தந்த வாக்கு நிறைவேற்றினீர்.
ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அது ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அது ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். கிஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், வருத்தங்கள் பசி தாகம் ஏற்பட்டாலும் விசுவாச கேடகள் விழுந்திடாதே. நாங்கள் நம்பினவர்கள் கட்டாத்துல எங்களை கைவிட்டாலும் எங்களை காப்பாற்ற ஏசப்பா நீர் உண்டு, அதனால பயமில்லையே. வருத்தங்கள் பசி தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசி தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே இயேசு தேவா, நான் நீலத்தில் பிறந்தும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அப்படியே முழங்கள் பழிடுவோம். இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அவர் நோக்கி பார்த்த முகங்களெல்லாம் பிரகாசம் அடைந்தனவாம். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லையாம். அவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பார். வேறு ஒன்றுமே செய்யலை. மற்ற தெய்வங்கள் சொல்வதை போல அதை செய் இதை செய் அப்படிலாம் சொல்லாதபடி என்னை நோக்கிப்பார், நோக்கிப்பார், ரட்சிக்கப்படுவாய். அன்பு தேவ பிள்ளைகளே, எனவே எந்த வேளையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தை இருந்தால் அவர் நோக்கி நாம் பார்க்க, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தது நீங்கள் தான். அவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2025 வருஷத்தில் 2 மாதங்களை தாண்டி 3வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லாது இருந்திருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். துக்கம் வந்தது, கவலை வந்தது, கண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் இல்லாது இருந்திருந்தா என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் என்னை தேட்டாது இருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்து போயிருப்பேன். நீங்கள் போதும் எனக்கு, உங்கள் அன்பு போதும் எனக்கு என்று சொல்லி அவர் நோக்கி நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார். அவருடைய வார்த்தை நம்ம அதிகமாக தேற்றும். அவர் நோக்கி பார்க்கலாம். மட்டும் இல்லாதிருந்தான் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேட்டாதிருந்தான்
மான சஞ்சாலத்தில் மாறி தீருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தா மான சஞ்சாலத்தில் மாறி தீருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது, ஆண்டவரே அவமானங்கள் தான் நிறைந்து கூலி குறுகி வாழ்ந்த போது அன்பின் கரம் என்னை அணைத்தது. ஜீசஸ். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியை அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்த என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தா மான சஞ்சாலத்தில் மாறி தீருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தெட்டாதிருந்தா மான சஞ்சாலத்தில் மாறி தீருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த பொழுது மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. அக்னியில் நடந்த போது யானை வேகாம சேதமில்லாமல் காப்பாற்றப்பட்டது கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் எட்டாதிருந்தா மான சஞ்சாலத்தில் மாறி தீருப்பேன். சொல்லுவோம், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மான சஞ்சாலத்தில் மாறி தீருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. உலக தோற்றத்துக்கு முன் கொடுத்தார். தாயின் கருவலை தெரிந்து கொண்டார், அன்னையின் கருவலை தெரிந்து கொண்டார். ஆட்சியை அனைத்ததும் கிருபை. நான் வழி தப்பி போனேன், வழி விலகி போனேன். ஆனாலும் அப்படி விட்டு விடாம மீட்டு சேர்த்து கொண்டிரே உடைய கிருபை. அன்னையின் கருவினில் தெரிந்து கொண்டு
இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவினில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, நான் வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சாரத்தில் மாறி திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சாரத்தில் மாறி திருப்பேன். ஏசையாவோ அன்பு போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. ஏசையாவோ அன்பு போதுமே, நேசரே உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. சங்கீதம் 124 தாவீது சொல்லுகிறார், மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் மட்டும் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால் அவன் பற்களுக்கு நம்ம இரையாக இருப்போம். ஆமன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த வியாதிகளை டாக்டர் தயவு செய்து சொல்லாதீங்க. இயேசு மட்டும் கூட இல்லாத இருந்திருந்தா நாம் இன்னைக்கு அவ்வளவுதான். அதேபோல் எந்த பிரச்சனையும் தயவு செய்து நான் சொல்லுவேன், அவங்க எனக்கு உதவி செய்தது ரைட்டு, ஆண்டவரை இயேசு அவங்க மூலமாக செய்தார். ஆனால் கர்த்தர் மட்டும் நம்மளை விட்டுருந்தா, கர்த்தர் மட்டும் கூட இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். எனவே தான் எரேமியா புலம்பல்ல சொல்லுகிறார், நம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. நமக்கு அதே பிரச்சனைகளை நான் நேற்று பேப்பர்லேயோ டிவிலையோ பார்க்குறேன். கேரளாவில் ஒரு தலை சிறந்த ஒரு டாக்டர், 77 வயசு, 25,000 பேர் கிட்னி மாற்றிருக்கிறாராம். 25,000 பேர் கிட்னி மாற்றிருக்கிறாராம். எனக்கு கிட்னி மாத்திர அறுவை சிகிச்சை நிபுணராக வரும். அவ்வளவு ஒரு சொந்த ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறார். அவ்வளவு ஒரு பேரு புகழ் அவருக்கு. ஆனால் பாருங்கள், கடனோ பிரச்சனையோ கிடையாது. அவருக்கு முந்தைய மாதிரி திறமையை செயல்பட முடியவில்லை. நான் இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கிறேன், நான் வயசு நிமித்தமாக முந்தைய மாதிரி செயல்பட முடியவில்லை என்று சொல்லி தூக்கு மாட்டி மறித்து போயிட்டாராம். பாருங்கள் அருமையானவர்களே, இதே போல் எத்தனை பிரச்சனைகள் நமக்கு இயலாமை என்பது வந்திருக்கிறது. நம்முடைய இயலாமையில் உதவி செய்கிறவர் தான் இயேசு. முடியாதுன்னு சொல்லும் பொழுது நம்மோடு இருந்து முடித்து கொடுக்கிறவர் இயேசு. இது போல் எனக்கு அதை செய்ய முடியல, எத்தனை பிரச்சனை வந்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனால் நேரம் போயிட்டே இருக்கும். நமக்கு அதே பிரச்சனையில் முடியாதுன்னு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தோடு அழிந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுங்கிற தெய்வம் எப்படியாவது நீ காப்பாற்றி விடுவ நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் இப்படி செய்திருக்கிறார். நம்ம செய்யாத ஒரு தெய்வத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற இயேசுங்கிற தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை உதவி செய்ததுனால தான் இதுவரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு தான்ப்பா செய்ய முடியும் இப்படி சொல்லுகிற தேவன் நல்ல கடைசி வரைக்கும் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னோடு இருந்து வெற்றி சிறக்க பண்ணுவேன் சொல்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவன் அப்படி எதிர்பார்க்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அவரை துதிக்கிறது. அதைத்தான் எதிர்பார்க்கிற, வேற பணத்தையோ புகழை எதிர்பார்க்கல. பலம் இல்லாமல் இருக்கலாம், துட்டு இல்லாமல் இருக்கலாம், அவர் நம்பிக்கையோடு துதிக்கிறப்ப அதைத்தான் செய்ய போகிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் அந்த அத்தனை பிரச்சனையில் என்னை காத்தது நீங்கள் தான்ப்பா, நான் தோற்று போக விடவே இல்லை தகப்பனே, அதேபோல் இனியும் என்னை கைவிடவே மாட்டீரப்பா, நிமிர்ந்து வாழ வைப்பீர், துதிக்கிறேன் சொல்லி கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்த தேவனை இப்பொழுது துதிப்போம். நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். அதேபோல் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களோட பெரிய காரியங்களை செய்வார். வாய்களை திறந்து துதிகளுக்கு ஒத்துல வாசம் பண்ணுகிறேன், துதிகளை பிரியப்படுகிறேன். இந்த நல்ல தேவனை
துதித்து ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம். கடந்த காலமெல்லாம் மனுஷர்கள் கைவிட்டாலும் மனுஷங்க மறந்து போனாலும் இது மறக்காம நினைத்து கைவிடாம கூடவே இருந்து நடத்தி கொண்டு வருகிறீரே. உடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இதுக்கு நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதியானவங்களே கிடையாதப்பா. ஆனால் எங்க மேல வைத்த ஒரு கிருபை, எங்களை அழைத்த அழைப்பு, நாமத்தின் மகத்துவத்தை நிமித்தம் எங்களை கைவிடாம நடத்தி வருகிறீரே. இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னிக்கிறீர், பாவங்களை நினையாது இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. வழி மாறி போகும் பொழுது சிட்சித்து தட்டி கொண்டு வந்து உடைய பாதையில் ஓட வைக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே பெரியவரே வாக்கு மாறாதவரே கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவரே ஏற்க அப்பாற்பட்ட செய்கிறங்கள் ஒப்பற்ற தெய்வமே நேற்றும் என்றும் என்று மாறாதவரே கண்மலையே கேடகமே கோட்டையே துறைகுமே எங்கள் மறைவிடம் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே கண்மணியை போல எங்களை பாதுகாக்கிற தேவாதி தேவனே இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரம வைத்தியரே எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கிற பரம வைத்தியரே தேவைகளை சந்திக்கிறவரே சின்ன தேவையோ பெரிய தேவையோ மலை போல தேவை வந்தால் கூட தேவைகளை சந்திக்க வல்லவரே எங்களை வெக்கப்பட்டு போக விடாதவரே எல்லா பிரச்சனைகளையும் ஐயா மனுஷன் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லமுள்ள இயேசு ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் புகழுகிறோம் ஐயா. கரங்களத்தில் என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். நல்லவர் இயேசு நல்லவர் வல்லவர் இயேசு வல்லவர் வல்லமையும் பராக்கிரம் நிறைந்தவர் பூமியிலே உயர்ந்தவர் தேவர்கள் எல்லாம் உயர்ந்தவர் மகா உன்னதமானவர். அவரை பாடுவோம் அவரை புகழுவோம். அந்த யோசேப்பை பார்த்து பாடும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஜனங்கள் தேவனை துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை கர்த்தர் உடைத்தார். ஜனங்கள் தேவனை துதிக்கும் பொழுது எருசலேம் ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணினார். அந்த கட்டுகளுக்கு பவுல் இஸ்லாவும் பாடி துதித்த பொழுது சிறைச்சல் அஸ்திபாரம் அசையும்படி இறங்கினார். அந்த வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவனை என்னோடு சேர்ந்து பாடி மகிமைப்படுத்த பார்க்கலாம். கரங்களை தட்டி நல்லவர் இயேசு நல்லவர் வல்லவர் இயேசு வல்லவர். நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் இயேசு வல்லவர். நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் இயேசு வல்லவர். வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்தவர் உமேலே உயர்ந்தவர் தேவர்களில் எல்லாம் உயர்ந்தவர் மகா உன்னதமானவர். நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் இயேசு வல்லவர். நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் இயேசு வல்லவர். சர்ப்பங்களும் தேள்களும் எந்தன் காலின் கீழ் வல்லமையும் வரங்களும் என் தலையின் மேல் தந்தையை நடத்துகின்ற சர்வ வல்ல தேவன் அவர் அந்த தெய்வமே. சர்ப்பங்களும் தேள்களும் எந்தன் காலின் கீழ் வல்லமாயும் வாரங்களும் என் தலையின் மேல். சர்ப்பங்களும் தேள்களும் எந்தன் காலின் கீழ் வல்லமாயும் வாரங்களும் என் தலையின் மேல். தந்து என்னை அனுதினம் நடத்துகின்ற சர்வ வல்ல தேவன் அவர் எந்த தெய்வமே. தந்து என்னை அனுதினம் நடத்துகின்ற சர்வ வல்ல தேவன் அவர் எந்த தெய்வமே. சர்வ வல்ல தேவன் அவர் எந்த தெய்வமே. நல்லவர் இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் இயேசு வல்லவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குமாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவர்.
என்னோடு இருந்து அவர் செய்திடும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என்னோடு இருந்து அவர் செய்திடும் காரியம் பயங்கரமாயிருக்கும். காரியம் பயங்கரமாயிருக்கும். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். செங்கடலை பிளந்திடும் விசுவாசம், யோர்தானை கடந்திடும் வல்லவர், கோலியாத்தை வீழ்த்திடும் அபிஷேகம், ஆவியின் பட்டம் எல்லாமே எனக்கு இயேசுதான் அப்படி சொல்லி பாடுவோம். செங்கடலை பிளந்திடும் விசுவாசமும், யோர்தானை கடந்திடும் வல்லமையும். செங்கடலை பிளந்திடும் விசுவாசமும், யோர்தானை கடந்திடும் வல்லமையும். கோலியாத்தை வீழ்த்திடும் அபிஷேகமும், ஆவியின் பட்டயமும் எனக்கு அவரே. கோலியாத்தை வீழ்த்திடும் அபிஷேகமும், ஆவியின் பட்டயமும் எனக்கு அவரே. ஆவியின் பட்டயமும் எனக்கு அவரே. நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். தேவர்களில் எல்லாம் உயர்ந்தவர், மகா உன்னதமானவர். நல்லவர் என்னேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்னேசு வல்லவர். நல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சர்வ வல்லவர். அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறவர், நன்றாய் புரிந்திருக்கிறவர், நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன். ஏற்ற வேளைகளை சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அந்த ஆண்டவரை பார்த்து நீங்கள் போதும்பா, கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் என்ன வந்தாலும் எனக்கு நீங்கள் போதும்பா அப்படி சொல்லி அவரை கூப்பிடுவோம். நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் போதும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட ஹல்லேலூயா நம்ம ஒப்பு கொடுத்து கவலையோடு கண்ணீரோடு சோதனைக்கு மேலே சோதனை, வேதனைக்கு மேலே வேதனை வந்து நிலை குறைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யோபை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நொறுக்குதலுக்கு மேலே நொறுக்குதல் அவருக்கு அடி மேலே அடி, அடி மேலே. சில பேருக்கு அப்படி திரும்ப திரும்ப என்னடா இது ஒரு கஷ்டம் வந்தால் போகும்னு பார்த்தா திரும்ப திரும்ப அன்பு தேவ அப்படி நொறுங்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அவர் நோக்கி பார்க்கலாம். நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என் வாழ்வில் என்றும் போதும்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என் வாழ்வில் என்றும் போதும்பா. கவலை வந்தாலும் வாழ்வில் கண்ணீர் வந்தாலும் கலக்க வந்தாலும் நீங்க போதும்பா. கவலை வந்தாலும் வாழ்வில் கண்ணீர் வந்தாலும் கலக்க வந்தாலும் நீங்க போதும்பா. கரம் பிடித்து நடத்தும் தெய்வம் நீதானப்பா, என்னை காலமெல்லாம் சுமக்கும் தெய்வம் நீரேசப்பா. கரம் பிடித்து நடத்தும் தெய்வம் நீதானப்பா, என்னை காலமெல்லாம் சுமக்கும் தெய்வம் நீரேசப்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என் வாழ்வு என்றும் போதும்பா. புயல் அடித்தாலும் வாழ்வில் பூகம்பம் வந்தாலும் பொறுமை இழந்தாலும் நீங்க போதும்பா. புயல் அடித்தாலும் வாழ்வில் பூகம்பம் வந்தாலும் பொறுமை இழந்தாலும் நீங்க போதும்பா. நீங்க தானப்பா
என் புகழிடமாய் இருப்பவரும் நீரே ஏசப்பா. புதிய வழியை காட்டும் தெய்வம் நீதானப்பா. என் புகழிடமாய் இருப்பவரும் நீரே ஏசப்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என் வாழ்வு என்று போதும்பா. சோதனை வந்தாலும் வாழ்வில் வேதனை வந்தாலும் நான் சோர்ந்து போனாலும் நீங்க போதும்பா. சோதனை வந்தாலும் வாழ்வில் வேதனை வந்தாலும் நான் சோர்ந்து போனாலும் நீங்க போதும்பா. என் சோர்வுகளை மாற்றும் தெய்வம் நீதானப்பா. என்னை ஆற்றி தேற்றி அணைப்பவரும் நீரே ஏசப்பா. என் சோர்வுகளை மாற்றும் தெய்வம் நீதானப்பா. என்னை ஆற்றி தேற்றி அணைப்பவரும் நீரே ஏசப்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என் வாழ்வு என்றும் போதும்பா. நீங்க போதும்பா ஏசப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என் வாழ்வு என்றும் போதும்பா. எங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் வாழ்க்கைக்கு நீர் போதுமான தேவனப்பா. இவ்வளவு நேரம் தன் கவலைகளை மறந்து ஐயாமை பாடி துதித்து ஆராய்த்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எனக்கு தெரியாதா, உமக்கு எல்லாமே தெரியும்ல. ஆண்டவர் தயவு செய்து இறங்கும் ஆண்டவரை, இறங்கும் இறங்கும். மனதுருகும் வியாதியஸ்தலை பார்த்து மனதுருகி எல்லா வியாதி சுகமாக்கின இயேசு இந்த வேளை யாரெல்லாம் வியாதிப்பட்ட நிலைமைகளை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களோ சகல வியாதிகளையும் விளக்குகிற ஆண்டவர், நீக்குகிற ஆண்டவர், நீக்கு சுகமாக்கும் ஐயாம். பிசாசுகளை துரத்துகிறவர், பிசாசுகளை துரத்தும் ஐயாம். தேவைகளை சந்திக்கிறவர், குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்யும். எவ்வித துக்கத்தில் அகப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய திராணியங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களில் நீரே எங்களுக்கு ஆறுதல் வேதம் சொல்லுகிறது. அதேபோல் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், அந்த கவலை இந்த கவலை எதை பற்றி இருந்தாலும் தகப்பனே, எல்லா கவலை அகப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு ஐயா நீர் உபத்திரவத்தில் ஐயா நீர் உங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தை நிம்மதியும் தாரும் ஆண்டவரே. கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஊழியத்தை செய்கிற வேலைக்காரன் ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிஷத்தில் துக்கங்கள் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாக மாறட்டும், புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்களா, நல்ல வேலைகளை தாரும். குழந்தை இல்லாமல் வேதனைப்படுகிறாங்களா, கர்ப்பத்தின் கனியினால் ஆசீர்வதியும். வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிறாங்களா, வீடு வாசல் ஏற்படுத்தி தாருமையா. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்களா, கடன் அடைத்து தீர்க்க தேவன் வழி செய்வீராக. பிள்ளைகள் நிமித்தம் கலங்கர பெற்றோருக்கு தேவன் இறங்கும். திருமண தடைகளாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொழில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஐயாம். புயல் காற்று போயட்டும் ஆண்டவரே. அமைதி சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயாம். பல நாட்களாக பல வருஷங்களாக கொந்தளிப்போடு கூட வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை கொடுமையா. நீ சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் தர முடியாத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிற தேவன் சமாதானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ அதை செய்யும் ஆண்டவரே. தினந்தோறும் அற்புதங்களை செய்கிற இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வல்லமை கடந்து போகட்டும். எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள பிசாசு கடந்த குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறானோ, இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் துணிக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. பிசாசு அல்லது ஓடட்டும் ஐயாம். தேவ வல்லம் இறங்கி வரட்டும். இருள் நீங்க வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்வீராக. வல்லவர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நிமிர்த்து கர்த்தர் வார்த்தைகளை பேசும் ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும் ஆண்டவர். லீதியான் திறந்த உள்ளங்களை தாரும். அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக நான் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். சகரியா
தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது சகரியா 2:10-11. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன், நான் உன் நடுவில் வாசமாக இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய், உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அன்பு தேவ பிள்ளைகளோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்து வரவழைக்கிற எல்லாருக்கும் சொந்தமாம். இந்த மாதத்தில் கூட கர்த்தர் சொல்லுகிறார், கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு வாழுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கவலையை விட்டுரு, துக்கத்தை மறந்து விடு, நீ கம்பீரித்து பாடு. ஏன்னா உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகேங்கிற மனுஷனுக்கு உங்களுக்கு தெரியும், அவர் நல்ல வேலை பார்த்து பணக்காரர் இருந்தால் கூட அவர் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி இல்லை. ஆனாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு குள்ளன இருந்தபடினா காட்டத்து மரத்து மேலே ஏறி இயேசுவை பார்க்கத்தான் ஆசைப்பட்டார். அவருடைய வீட்டு நிலைமை அறிந்திருந்த ஆண்டவர். வெளியே தெரியுது அவன் பாவின்னு எல்லாத்துக்கும் தெரியுது, அவன் கொள்ளையடிக்கிற எல்லாத்துக்கும் தெரிகிறது, நிறைய சொத்துக்களை கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிறான், அப்படி எல்லாருக்கும் தெரியுது. அவன் வீட்டில் சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை என்பது ஆண்டவர் தெரிந்ததுனால அவன் கிட்ட வந்து சகையை பார்த்து ஒன்று சொல்லுகிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறான். போகிற வழியில் உணர்த்தப்பட்டு சொல்லுகிறான், ஆண்டவர் அநியாயமாக சம்பாதித்தேன், என் ஆஸ்தியை பாதி விற்று ஏழைக்கு கொடுத்துட்றேன், அநியாயமாக யாருக்கெல்லாம் நான் வாங்கணும்னோ நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருக்கிறானே. அன்பு தேவ பிள்ளை நாம் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கிறேன். போகும்பொழுது ரோட்டில் போகும்பொழுது இந்த தெருவிலேயே அந்த வீடு தான் பெரிய வீடாக இருக்கும், பெரிய வீடாக இருக்கும். ஆஹா, அவ்வளோ பெரிய வீடு எப்படிப்பா கட்டுறாங்க, எங்கே தான் காசு வச்சுருக்கிறாங்க அப்படி நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம். 2-3 கார்களாக அந்த வீட்டில் இருக்கும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன், நடக்க முடியாத பிள்ளையை தூக்கி காரில் ஏற்றுவாங்க, மூட வளர்ச்சி இல்லாத பிள்ளையை தூக்கி காரில் ஏற்றுவாங்க, அப்படி துக்கத்தோடு ஏற்றி அதுக்குன்னு வைக்கிற பள்ளிக்கூட்டில் கூட விடுவாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் பங்களா இருந்தாலும் கார் இருந்தாலும் அந்த வீட்டில் எப்படிங்க மூட வளர்ச்சி இல்லாத பிள்ளையை வைத்து அந்த குடும்பம் எப்படி சந்தோஷப்பட முடியும்? நாம் அறிந்திருக்கிறோம், சில சினிமா நடிகர்களை நாம் பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து அவங்க வேதனைப்படுகிறத நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் வீடு இருக்குது, எல்லா வசதி இருக்குது, அந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதியே இல்லை. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு சொல்லுகிறார், உன் வீட்டில் நான் வந்து வாசம் பண்ண. எதுக்கு? நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக, ரட்சிப்பு கொடுப்பதற்காக, நம்முடைய குறை நிறைவாக மாற்றுவதற்காக. ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குது, அவரை வீட்டில் வந்து வாசம் பண்ண வேண்டும் சொல்லுகிறார். இதையே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, சீயோன் வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம், நிறைய கடன் இருக்கலாம், பெரிய வியாதி இருக்கலாம், வீட்டில் பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் வாசமாக இருக்கிறவளே சத்தமிட்டு கம்பீரி. ஏன்னா உன் நடுவில் உன் தேவன் பெரியவராக இருக்கிறார். உன் பிரச்சனைகளை விட, உன் உபத்திரங்களை விட, தேவைகளை விட அவர் மிக மிக பெரியவராக இருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் வீட்டுக்கு வருகிறேன், நான் வந்து வாசம் பண்ணுகிறேன். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் எழும்பி நிற்கும் பொழுது என்ன செய்ய தெரியாதபடிக்கு சில பேர், நான் வர்றேம்மா,
நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து பார்க்குறேன், எல்லாம் சரியாகும். அப்போ அவங்க நம்புகிறாங்க, அவர் வந்து பேசினா சரியாகும். அப்போ அன்பு தேவப்பிள்ளை, மிக மிக பெரிய ஒரு இயேசு வந்தால் அவர் சரியாக்க மாட்டாராம். ஆண்டவரே வாங்கப்பான்னு கூப்பிடுவோம். என் நடுவில் வாசம் பண்ண வாரும், என் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறேன், வாசம் பண்ண வாரும் அப்படி அழைப்போம். வருவார், வந்து வாசம் பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். எம்மாவிற்கு போன சீஷர்கள் துக்கத்தோடு போய் கொண்டு இருக்கிறார்கள். துக்கத்தோடு போவது இயேசு பார்த்தார். பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டே வந்தார். அவங்க வீடு கிட்ட வந்த உடனே அப்புறம் போகிறவர் போல ஒரு காணப்பட்டார். உடனே சொல்லுகிறாங்க, சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு வந்து தங்கிருமே, எங்களோடு வந்து தங்கிரும் அழைத்தார்கள். அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்கு போனார். இயேசுன்னு அறியாமல் இருந்தார்கள், துக்கத்தோடு தான் இருந்தார்கள். அப்பத்தெடுத்து பிட்டு ஆசீர்வதித்தார். கண்கள் திறக்கப்பட்டது, இயேசு அறிந்து கொண்டார்கள், சந்தோஷம் வந்து விட்டது. அதே போல் எந்த துக்கமாக இருக்கலாம், அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார்? சுருக்கமாக 3 காரியங்களை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் நான் சொல்லுகிறேன். இந்த சகரியா மூலமாக சொல்லுகிறார், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஏசாயா மூலமாக சொல்லுகிறார், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அடுத்து செப்பனியா மூலமாக சொல்லுகிறார், உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். வாசிங்க 3ஆவது அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்னெல்லாம் செய்கிறாரா? உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார், உன் சத்துருக்களை விலக்கினார், சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து, அந்நாள் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து, சீயோனை பார்த்து, உன் கைகளை தளரவிடாதே என்றும் உன் சொல்லப்படும், கைகளை தளரவிடாதே என்று சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் சாதாரணமானவர் கிடையாது, வல்லமையானவர். அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் உண்மை மகிழ்ந்து, சந்தோஷமாய் மகிழ்ந்து, நம்முடைய அன்பின் நிமித்தம் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார். களிகூறு. அருமையானவர்களே, இந்த 3 தீர்க்கதரிசி மூலமாய் என்ன சொல்லுகிறாரு? நீங்க துக்கமாக இருப்பது அவருக்கு பிடிக்கல, நீ கம்பீரித்து பாடு என்று சொல்லுகிறார். நீ துக்கமா இருக்காதப்பா, துக்கமா இருக்காதவா, நீ கம்பீரித்து பாடு, மிகவும் கம்பீரித்து பாடு, மகிழ்ந்து பாடு. 3 தீர்க்கதரிசிகள் மூலம் அதையே தான் சொல்லுகிறார். உன் நடுவில் ஒரு பெரியவராக இருக்கிறாராம், உன் நடுவில் வல்லவராக இருக்கிறாராம். என்ன சொல்லுகிறார்? உன் ஆக்கணைகள் எல்லாம் அகற்றி போடுகிறார். உனக்கு என்னெல்லாம் ஆக்கணை, என்னெல்லாம் தண்டனை, ஒரு வியாதிங்கிற தண்டனை, நெருக்கங்கிற தண்டனை, இப்படி சிக்ஷித்து தண்டனை அனுபவிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் ஆக்கணைகள் எல்லாம் அகற்றுகிறார். அடுத்தது சத்துருக்கள், அது பிசாசாக இருக்கலாம், மனுஷர்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில், வீடுகளில், ஹல்லேலூயா, அதே போல் தொழில் பண்ணுற இடத்துலலாம் சத்துருக்கள் நிறைய இருக்கலாம், நம்மளோட பெரியவங்களாக இருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், தாவீது ராஜாங்கிறோம், தாவீது சத்துருக்கள் அவரை விட பெரியவங்களாக இருந்தாங்களாம். ஆனால் தாவீதை ஒன்றுமே செய்ய முடியலை. யோசபாத்துக்கு வந்த சத்துருக்கள் நிறைய பேராக இருக்கிறாங்களாம், நிறைய பேராக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை விலக்குகிறார், உன் நடுவில் இருக்கிறார். இனிமேல் நீ தீங்கை காண மாட்டாய். இதுவரைக்கும் நீ தீங்கையே பார்த்துட்டு வந்த, உன் நடுவில் நான் வந்து வாசம் பண்ண பிறகு நீ தீங்கை காண மாட்டாய். உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லவர், உன்னை ரட்சிக்க வல்லவர். நம்புங்களேன். ஹல்லேலூயா. வல்லவர் என்னோடு இருக்கிறார், பெரியவர் என்னோடு இருக்கிறார், என் கூட தங்கி இருப்பார், என் கூட வாசம் பண்ணுவார், ரட்சிப்பார், ஆக்கணிகளை அகற்றுவார், சத்துருக்களை விலக்குவார், தீமையை பார்க்க விடமாட்டார். ஹல்லேலூயா. என்னை கழிவுற செய்வார். நம்புங்க. எதுக்கு வருகிறார்? நம்மை சந்தோஷம், ஆக்கணிகள் அகற்றவும், சத்துருக்களை விலக்கவும், இனி தீங்கை காணாதிருக்கும்படி செய்யவும், ரட்சிக்கவும் வல்லவராகி நம்முடைய தேவன் நடுவில் வாசம் பண்ண வருகிறார், விரும்புகிறார்.
நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் நம் மகிழ்ச்சியாக இருக்க பலம் தாரும் என்று சொல்லி நல்ல பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திடுவோம். நடுவில் வாசம் பண்ணி மகிமையான காரியங்களை செய்வார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம், வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி கைகளையும் விலாவையும் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, கலக்கத்தை பயத்தை போக்கி சந்தோஷத்தை சமாத்து கொடுக்கும்படியாய் நம் நடுவில் வாசம் பண்ண வருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி அலைந்தார். பொறாமையினால யூதர்கள் அவரை சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையில் அறைந்து அவரை கொடுமையை நடப்பித்து கொலை செய்தார்கள். அவர் ஜீவனை விட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காக சிலுவை அடிக்கப்பட்டார். ஜீவனை விட்டார். வேத வாக்கி நிறைவேறத்தக்கது அதெல்லாம் நடந்தது. ஆனாலும் சீஷருக்கு இது புரியலை. சீஷர்கள் இயேசுவின் பாதுகாப்பில் ஒரு 3.5 வருஷம் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலை கிடையாது. இயேசு இருந்ததுனால கவலையே கிடையாது அவங்களுக்கு. எல்லாம் பார்த்துக்கிட்டார், சந்தோஷம் வந்தார்கள். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க படுத்தின உபத்திரவத்தை பார்த்து பயந்தே போயிட்டார்கள். பச்சைமரமாகிய ஹல்லேலூயா, ஆமாம், அவருக்கே அப்படி செய்தால் பட்டமரமாக நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இயேசு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. எனவே ரொம்ப இயேசுநாதருக்கு இந்த நிலைமையா? நம்ம என்ன செய்ய போகிறாங்களோ தைரியத்தை இழந்தவர்களாக நம்மையும் பிடிப்பாங்களே. இயேசு எப்படி பிடித்து கொண்டு போனாங்களோ நம்மையும் பிடிப்பாங்களே. பயந்து யூதர்களுக்கு பயந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் அவருடைய பயத்தை புரிந்து கொண்ட இயேசு வந்தார், நடுவே நின்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தன் விலாவையும் கரங்களையும் காட்டினார். அவ்வளவுதான். அந்த பயம் எங்கே போச்சுன்னே தெரியலை. சந்தோஷம் வந்து விட்டது. இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் வந்து விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக இந்த சபைக்கு ஒரு குடும்பத்தார் வந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சகோதரி சுகமில்லாமல் இருக்கிற தன் சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார்கள். என்ன வந்துச்சோ தெரியல, அவங்களுக்கு பயந்தாங்களோ அல்லது திடீர்னு என்ன ஆச்சதோ தெரியல, அவங்க நெஞ்சு வலி வந்து விட்டது. உடனே வியாதிப்பட்டவங்கள பார்க்க போனாங்க. நெஞ்சு வலி வந்தவன் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நெஞ்சு வலிச்சு எல்லாத்துக்கும் பதட்டம். அவட கணவனார் பிள்ளைகளாம் மாற்றி என்ன வாங்க என் மனைவி போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி மாற்றி அப்போ பைக்கில் நான் வேகமாக போகிறேன். அந்த ஆஸ்பத்திரியில் போன அந்த அம்மா நெஞ்சு வலியோட அந்த பெட்டில் படுத்துருக்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, என்ன அப்படித்தான் கேட்டேன். அந்த அம்மாவுக்கு உடனே அண்ணன் வந்துட்டாங்க, வீட்டுக்கு போவாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அண்ணன் வந்துட்டாரு. இனி வியாதி எனக்கு இல்லை. சாதாரண மனுஷனாகிய நான் வந்தாலே அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் போய் சந்தோஷம் வந்துடுது. இயேசுங்கிற தெய்வம் வந்தால் எப்படி இருக்கும்? அவர் சொல்லுகிறார், நான் வருவேன். வியாதிப்பட்டு பயந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, என்ன நடக்குமோன்னு சொல்லி வியாதி நிமித்தம் கலங்கி நிற்கிறீங்களா? அல்லது சத்துருக்கள் நிமித்தம் பயந்து போயிருக்கிறீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் வருகிற நிலைமைகளை பார்த்து என் கூட உள்ளவங்கெல்லாம், எங்கள் அம்மா கூட கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுக்கு 3 அக்காமார், ஒரே ஒரு தம்பி. இப்போ என்ன ஆச்சுதுன்னா, ஒரே ஒரு தம்பி. அப்போ எங்கள் அம்மா மறித்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்த 3 சகோதரிகளும் மறித்து போயிட்டாங்க. 3 சகோதரிகளும் மறித்துட்டாங்க. அவங்க கணவன்மாரும் மறித்து போயிட்டாங்க. எங்கள் மாமா மேலே எல்லாருக்கும் ஒரு பாசம். சரி, ஒரே தம்பியாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கும் சரி அக்காமாருக்கு தம்பின்னு பாசமாக வளர்த்தாங்க. அதே போல் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அம்மாவோட அக்கா கணவன்மாரும் சரி, எங்கள் மாமா ரொம்ப பாசம் வைத்திருந்தாங்க. இப்போ எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அவருக்கு தாங்க முடியலை. கடைசி பெரியம்மாவா அவங்க மரணத்தில் வந்து
அழுகிறாரு. ரொம்ப தைரியமாக இருப்பார், ரொம்ப அப்படி எதையும் ஈஸியாக எடுத்துக்கிடுவார், ரொம்ப நக்கலாக பேசுவார். கடைசியில் சொன்னார், எல்லாரும் விட்டு போயிட்டீங்களே, நீ எல்லாரும் விட்டு போயிட்டீங்களே, இன்றைக்கி அவரை குறித்து நான் கேள்விப்படுகிறேன், ரொம்ப மனக்குழப்பத்தோடு இருக்கிறார். எல்லாம் இருக்கும் தைரியம் இருந்தது, அக்காமார் இருக்கிறாங்க, அத்தாமார் இருக்கிறாங்க, எனக்கு என்ன கவலை, இன்றைக்கி அவருக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல மருமக்கமாக இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, வீடு இருக்கிற எல்லாம் இருக்குது, பென்ஷன் வருது, நல்ல நிலைமையில் இருக்கிறார், குறைவில்லை. ஆனால் எல்லாரும் தன்னை விட்டு போன உடனே ஐயோ இப்படியெல்லாம் இருந்தாங்களே, போயிட்டாங்களே. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி இயேசு கடந்து போன போகிற ஒரு பயம், அப்படி ஒருவேளை உங்களுக்கு மனமாக நம்பிக்கை இருந்திருப்பாங்க, அவங்க போயிருப்பாங்க, உங்களோட பலகிடங்க போயிருப்பாங்க, ஐயோ அவங்களாம் போயிட்டாங்க, என்ன செய்வேன், அப்போல்லாம் கலங்கி இருக்கிறீங்களா என்று நம்மோடு இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் நடுவில் வருகிறேன். இப்படி ஒருவேளை பயந்து போய் பல காரியத்தை நிமித்தமாக என்ன செய்வன் யோசித்த கலங்கியிருக்கிறீங்களா, உன் நடுவில் கர்த்தர் வருகிறார். ஒரு பயத்தை போக்கி உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாத்தையும் கொடுப்பதற்காக கடைசி அவன் சொன்னங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அன்பு தேவன், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். மோசே கடந்து போய்விட்டார், ஜனங்கள் யோசுவா கூட பயப்படுகிறார். மோசே அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, மோசே கடந்து போன பிறகு இனி யார்? கர்த்தர் யோசுவா பலப்படுத்தினார். செங்கடலை கடந்து போனதை போல யோர்தானை கடந்து போகணும். ஜனங்கள் என்னன்னு யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாவை கனப்படுத்தினார், வல்லமை கொடுத்தார். இப்போ யோசுவா சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். அன்பு தேவ, பெரிய அற்புதம். யோர்தான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் பிரவாகித்து வந்த யோர்தான் அப்படியே நின்றது. அப்படியே வெட்டாந்த நடப்பதை போல யோர்தானை கடந்து போனார்கள். அற்புதங்களை செய்கிற இயேசு நம் நடுவில் வருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்தை பெருகப்படுகிற அற்புதம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற அற்புதம், மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்புகிற அற்புதம், குருனுக்கு பார்வை கொடுக்கிற அற்புதம், சப்பானி நடக்க வைக்கிற அற்புதம், எத்தனை அற்புதங்களை செய்கிற இயேசு நம் நடுவில் வாசமான வருகிறார். இந்த வேளையில் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன செய்ய, அற்புதம் நடந்தாதான் அந்த இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவர். அதிசயமான தேவன் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். விசேஷம் அந்த விஷயம், இந்த காரியத்தில் வசனத்தில் சந்தோஷமாக கம்பீரமாக இருக்கணும். ரெண்டாவது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம் நடுவில் வருவார், நம் நடுவில் வாசம் பண்ணுவார், சத்துருக்களை விலக்குவார், ஆக்கினைகள் அகற்றுவார், தீங்க காண வேண்டாம், வல்லவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பயத்தை போக்கி சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்துருவார். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அற்புதங்களை செய்வார். என்ன வேணும்? ஹல்லேலூயா. சத்துருக்களை விலக்கிறாரு, பயத்தொப்பிக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்றாரு, ஆக்கினைகள் அகற்றுகிறார். ஹல்லேலூயா. தீங்கை காண விடமாட்டார், ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பயத்தொப்பிக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். இந்த இயேசு நடுவில் நான் வருகிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம கரங்கெடுத்துட்டு அன்போடு கூட வாங்கப்பா, போதும், என் வீட்டுக்கு பொய் சொல்ல மாட்டார். வருவேன்னா வருவார். எதுக்கு வருவார்? நிச்சயமாக நமக்கு அதிசயங்களை அற்புதங்கள் செய்யத்தான் வருவார். நிலைமைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட வருவார். அவர் விரும்பி வருந்தி அழைப்போம், இருதயத்தில் இடம் கொடுப்போம், நம்ம குடும்பங்கள் இடம் கொடுப்போம், சபைகள் இடம் கொடுப்போம். நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். சீயோனில் வாசமாக இருக்கிறவர்களே சத்தம் விட்டு கம்பீரி, நடுவில் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீயோன் வாசமாக இருக்கிறவர்களே, சீயோன் குமாரத்தையே நீ கம்பீரித்து மகிழே, நான் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். தலைகளை தாத்தி காழ்த்தி கங்கிட முடியும். வாங்கப்பா. பேதுரு மாமி ஜுரமாக இருந்தாங்களாம், இயேசு வந்து சுகமாக்கிட்டாராம். வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை யாரும் கவனிக்கவே இல்லையா? ஒரு அருமையான சகோதரி சபைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம், பயம் இருக்குது. வியாதி பாதி, பயம் பாதி. குடும்பத்தில் கல்யாணம். அவங்க சொல்லுகிறாங்க, எல்லாரும் விட்டு போயிட்டாங்கய்யா, என் புருஷன் பிள்ளைகள்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க, ஃபோனு கூட இல்லை, சிம்மு கூட போட என்கிட்ட காசு இல்லை, நான் எது வந்தாலும் யார்கிட்ட சொல்லவும் முடியாது, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, எனக்கு கூட கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி இந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களே, ராத்திரி ஆச்சுன்னு யார் கூட இருப்பான்? ஆனால் இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல தான்
சொந்தக்காரங்க கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். வியாதிப்பட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவருக்கு இயேசுக்கு என் வீட்டுக்கு வாங்கப்பா, என்னை சுகமாக்க வாங்க. ஒரே பிரச்சனை இருக்குதா, என் வீட்டுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. அவர் வருவார், பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், சந்தோஷம் பாருங்க, வந்து வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. 3 தீர்க்கதரிசிகள் மூலமாக நான் நடுவில் வாசம் பண்ணுவேன். வேறு என்னப்பா, எங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் ஆண்டவரே. ஜலத்தின் நடுவில் உலாவி கொண்டிருந்த தேவன் ஜனத்தின் நடுவில் அசைவாடுகிற ஆவியானவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வாரும் ஆண்டவரை கம்பீரிக்கட்டும், கவலையெல்லாம் பறந்து போகட்டும், பாடி துதித்து மகிமைப்படுத்தட்டும். வந்து ஆக்கினைகள் அகற்றி சத்துருக்களை விலகி இனி தீங்க காணாதபடி அற்புதம் செய்தரும், ரட்சித்து பெரிய கட்டு செய்யும் ஆண்டவரே. பயத்தை போக்கி சந்தோஷத்தை சமாளித்து கொடுங்கப்பா. எதை குறித்து பயந்திருந்தாலும் எல்லா பயத்தையும் எடுத்துப்பட்டு சந்தோஷ மகிழ்ச்சி தாரும். அதே போல வாரும் ஆண்டவரே, அதிசயம் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவனே, நாமமே அதிசயம் வந்து என் நடுவில் வாசம் பண்ணி அற்புதங்களை செய்யும். அப்பிரோஜனமானவன், என் கடமை செய்துட்டேன், நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாமல் ஒரு நாளும் வறுமையை திரும்ப வராதுன்னு சொன்னீரேன். இந்த வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரட்டும், வந்து வாசம் பண்ணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் பற்றி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் பற்றி என்னும் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருக வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.